ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசனத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? ஆவியானவரே வாருமையா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் இப்பொழுது வாஞ்சிக்கிறோம் ஐயா. எம்மை நிரப்புவீரா? உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, வாழுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று,
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபையின் இன்னும் ஒரு பொது வழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று சவால் நிறைந்த இந்த நாட்களிலே நம்முடைய வீடுகளிலே நாம் முடக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபையினால் ஒழுங்கு செய்யப்படுகின்ற இந்த வலையொலியூடான இந்த வழிபாட்டிலே நாம் யாவரும் ஒன்றுபட்டவர்களாக ஒரே குடும்பமாய் இணைந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், வழிபடுவோமாக. சங்கீதம் 100 இவ்விதமாய் சொல்லுகின்றது: அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றுமுள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தலைகளை தாழ்த்தி நாம் செபநிலையிலே தரித்திருந்து ஒரு விசை நம்முடைய உள்ளங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. இந்த வழிபாட்டிலே உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் நாம் இணைந்து கொள்ளத்தக்கதாய் எங்கள் வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் கொண்டு வந்தவர்களாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி நாம் ஒரு விசை காத்திருப்போமாக. அன்பே உருவானங்கள் இறைவனுக்கே சரணம், அன்னை தந்தையானங்கள் அமலனுக்கே சரணம். அன்பே உருவானங்கள் இறைவனுக்கே சரணம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளை நீர் தந்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்றிணைந்து ஆராதிக்கும்படிக்காய் உம்மை வழிபடும்படிக்காக இந்த நாளை நீர் தந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. நாங்கள் வாழுகின்ற சூழல் சவால்கள் நிறைந்ததாய், கட்டுப்பாடுகளை விதிக்கின்றதாய் இருக்கின்ற பொழுதும் நீர் உண்மை உள்ள ஆண்டவராய் இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் சுவாமி. உம்முடைய மேலான தயவும் இரக்கமும் எங்களோடு நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அந்த இரக்கத்தை அனுபவித்தவர்களாக உம்முடைய புது பெலத்தோடு என்னுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் கொண்டு நடாத்தத்தக்கதாய் நீர் தருகின்ற மேலான வழிநடத்துகளை நினைந்தவர்களாய் இந்த வேளையிலே ஆண்டவரே, இலங்கையிலே வாழுகின்ற மெதடிஸ்ட் திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம்.
இந்த வழிபாட்டையும் உடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய மேலான பிரசன்னத்தை கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பின் கரத்திலே இந்த வழிபாட்டையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவருக்கு துதியாக நாம் யாவரும் சேர்ந்து 188வது பாடலை நாம் பாடுவோம். 188வது பாடல். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சொரிந்து, பாவங்கள் பல நான் செய்திட்டாலும் பாவியன் மீது அன்பை சொரிந்து, என்னை மீட்டு காத்து நடத்திய எந்தன் இயேசுவை துதிப்பேன். என்னை மீட்டு காத்து நடத்திய எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்தன் இயேசுவை துதிப்பேன். என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் உம்மை நீ தாங்கிடவே, வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே, வேலை நானே பாதம் பணிந்து எந்தன் இயேசுவை துதிப்பேன். வேலை நானே பாதம் பணிந்து எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலகாலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் பரிசுத்த மாற்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. பரிசுத்த மாற்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம்
நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினாலொழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே யாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் இன்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுட்டி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நாங்கள் அனைவரும் எங்களுடைய தலைகளை வணங்கி எங்களுடைய மன்றாட்டு விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருசன்னிதானத்தில் ஏறெடுப்போமாக, ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எமது நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளின் மத்தியில், எங்களுடைய துயரங்கள் மத்தியில், நாங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சவால்கள் மத்தியில் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பினவர்களாக, உம்மையே சார்ந்த பிள்ளைகளாக இந்த நேரத்திலே எங்களுடைய மனதில் இருக்கின்ற எல்லா ஏக்கங்களையும் உம்முடைய திருசன்னிதானத்தில் சமர்ப்பிக்கின்றோம் சுவாமி. இந்த கொடிய வைரஸ் தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு வாழ்வு சின்னா பின்னமாகி எத்தனையோ விதங்களிலே துயருகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்திலே உம்முடைய அன்பின் கரத்தினால் நீர் தொட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசிகளையும், அவர்களுக்கு தேவையான எல்லா பலனையும், ஆற்றலையும், உடல் திடகாத்திரத்தையும் நீர் கட்டளையிட்டரல வேணுமென்று நாங்கள் உமது பாதம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். விசேடமாக சுவாமி, இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டு குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு குடும்பத்திற்குள்ளும் துயரங்கள் துன்பங்களின் மத்தியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் சுவாமி உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிறைத்து அவர்களுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்து இந்த நோயின் கொடுமையிலிருந்து அவர்களை குணமாக்கி அந்த குடும்பங்களின் உறவுகளை நீர்தாமே இணைத்தரல வேண்டும் என்று உமது பாதம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த கொடூர வைரஸ் நோயிலிருந்து மக்கள் விடுதலை பெற்று தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என பாடுபடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதோடு அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீரே பராமரித்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். விசேடமாக வைத்தியர்கள், தாதியர்கள், இன்னும் சுகாதாரத்துறையிலே வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதத்தண்டையிலே கொண்டு வருகின்றோம். நோயாளிகளை பார்க்கின்றவர்கள், பராமரிக்கின்றவர்கள், அவர்களுக்கு தேவையான அன்பையும் கருணையும் வழங்குகின்றவர்கள், இந்த வைத்தியசாலையில் இயங்குவதற்காக பல்விதமான தொழில்களிலே ஈடுபட்டு வருகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்தள்ளும். விசேடமாக சுவாமி, நாங்கள் சுகபத்திரமாக வாழ்வதற்காக
எங்களுடைய சுற்றாடலை சுத்தப்படுத்தி எங்களுடைய நடைபாதைகளை தெருவோரங்களை எல்லாம் சுத்தமாக வைத்திருந்து எங்களுடைய குப்பைகளை தங்களுடைய கைகளிலே ஏற்றி எங்களுடைய நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சுத்திகரிப்பு தொழிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதல், உம்முடைய பலன், உம்முடைய ஆற்றலை நீர் கொடுத்தரலும். நாங்கள் எரிகின்ற முகக்கவசங்கள், நாங்கள் தொற்று நோயிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக பாவிக்கின்ற உபகரணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுடைய கைகளினாலே அள்ளி எங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலையை உருவாக்க கொடுக்கின்ற அந்த அர்ப்பணிப்புக்காக அவர்களை நீர் மென்மேலும் ஆசி செய்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். சுவாமி, விசேடமாக எங்களுடைய நாட்டிலே நிலவி வருகின்ற தடுப்பூசிக்கான குழப்பகரமான சூழ்நிலையிலிருந்து அந்த நாட்டை விடுவித்தரலும். ஏழைகளும் பாமர மக்களும் கிராமத்து மக்களும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு இயல்பான முறையிலே இந்த வசதியை பெற்றுக்கொள்ள நீர்தாமே வழிவகுத்தரலும். இந்த தடுப்பூசி திட்டத்தையும் தங்களுடைய சுய லாபத்திற்கென்று மக்கள் பாவிக்காமல் தங்களுடைய சுய அதிகாரத்திற்கூடாக சேர வேண்டிய இடத்தில் சேராமல் வேறு மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிலவரங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அனைவருமே தடுப்பூசி பெறவும் இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் எங்களுக்கு நீர் அருள் செய்தரலும். சுவாமி, இந்த கொள்ள நோயிலிருந்து விடுவிக்க, எங்களுக்கு நல்வாழ்வு தர, எங்களை பாதுகாக்க எல்லாவற்றிற்கும் பலன் படைத்த ஆண்டவராய் நீர் இருக்கின்றீர். சுவாமி, எங்களுடைய சரித்திர காலகட்டத்திலெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் நீர் எங்களை கண்ணோக்கி கொள்ளை நோய்களிலிருந்து விடுவித்த ஆண்டவர் என்பதை நம்பி எங்களுக்கும் அந்த விடுதலையை எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களாக மாற்றி தந்தரல வேணும் என்று உமது பாதம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதேபோல் இந்த கடினமான காலகட்டத்திலும் உமக்காக தொடர்ந்து ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும், போதகர்மார்களையும், நற்செய்தி பணியாளர்களையும், எங்கெங்கிருந்தாலும் சுவாமி உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கூடாக மக்களுடைய விசுவாசத்தை நீர் பெருக்கி நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய பலனோடு உம்முடைய அனுசரணையோடு இந்த கொடிய காலகட்டத்தை கடந்து உமக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்கின்ற அந்த மறுவாழ்வை நீர் எங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டல்லும். எங்கள் நாட்டை பார்த்து உம்முடைய இரக்கத்தின் கிருபைக்குள் வைத்துக்கொள்ளும். இந்த முழு உலகத்தையுமே உமது அன்பின் அரவணைப்புக்குள் வைத்துக்கொள்ளும். எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு சுவாமி, நாங்கள் யாசிக்கின்ற விடுதலையை தந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை எப்பொழுதும் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி நிற்கின்றோம். அன்புள்ள பரம தந்தையே, ஆமேன். அன்பான சபை மக்களே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று தியானத்துக்காக நான் தெரிவு செய்த திருமறை பகுதி மாற்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனமும் 31ஆம் வசனமும் 35ஆம் வசனமும். மாற்கு 3 20, 21, 31, 35. பின்பு வீட்டிற்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடி அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மயக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். 31 தொடக்கம் 35. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாக இருக்கிறார் என்றார். அன்பான சபையோரே, கடந்து போன மாதத்திலே, கடந்து போன வாரத்திலே பொதுவாக நாம் எல்லோரும்
இந்த லாக்டவுன் பீரியட்ஸ், இல்லங்களுக்குள்ளே முடங்கி இருக்கின்ற வாழ்க்கை, இந்த நோயின் கொடுமை, வைரஸினுடைய தாக்கம், அதை மையமாக வைத்துத்தான் எம்முடைய செய்திகளையும் எங்களுடைய ஊழியங்களையும் நாம் செய்து வந்தோம். ஆனால் இன்று நான் உங்களோடு சிந்திக்க எடுத்த என்னுடைய தலைப்பு, கருப்பொருள் குடும்பம், த ஃபேமிலி, த ஹோம்லி லைஃப். அதைத்தான் இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த மாற்கு நற்செய்தி நூலிலே 3ஆம் அதிகாரத்தின் 2 பகுதியிலும் பார்க்கிறோம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்க வேண்டும். சிறப்பாக இயேசுவானவர் தன்னுடைய காலத்திலே குடும்பம் என்று எதை கருதினார், எப்படி அவர் வாழ்ந்தார், இன்று நாம் நம்முடைய குடும்பங்களை எப்படி பார்க்கின்றோம், குடும்பத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திப்போம். இந்த மாற்கு எழுதின செய்தி நூலிலே ஸ்டோரி வித்தின் ஸ்டோரி, ஒரு சம்பவத்துக்குள்ளே இன்னும் ஒரு சம்பவத்தை வைக்கின்ற ஒரு நிலையிலே மாற்கு தன்னுடைய இந்த நூலை எழுதுகிறார். இங்கே ஒரு அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்திலே அங்கே அவர் அந்த தன்னுடைய சொந்த குடும்பத்தை பற்றி அதிலே பார்க்கிறோம். 31ஆம் 35ஆம் வசனத்திலே அவர் பெரிய ஒரு குடும்பம், கடவுளுடைய குடும்பம் என்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய earthly ஃபேமிலி, உலகத்திலே அவர் இருந்த பொழுது அவர் வாழ்ந்த குடும்பம், அதை பற்றி திருமறையிலே அல்லது நற்செய்தி நூல்களிலே அதிகமான தெளிவான விளக்கங்கள் இல்லாவிட்டாலும் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததாக தகப்பன் யோசேப்பு, தாய் மரியாள், அவர் ஒரு கார்பெண்டர், 30 வயது வரை தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக வளர்ந்து வந்தார். ஒரு சிறந்த கார்பெண்டர், நல்லாக தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இயேசுவானவர் இருந்ததாக சில வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். இதனாலே அவர் நாசரேத்து ஊரிலே இருந்து இந்த கார்பெண்டர் வேலைக்காக அவர் அங்கே வேறு இடத்துக்கு சென்று அங்கே அந்த தொழிலிலே கற்று தேர்ந்தவராக, நிறைய வருமானம் பெறுகின்றவராக, தன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலையிலே கொண்டு போகின்ற ஒரு மனிதனாகத்தான் இங்கே மரியாளும் அவருடைய பிள்ளைகளும் பார்க்கிறார்கள். 30 வயது வரை அவர் நல்லொரு உழைப்பாளி, நல்லொரு தொழிலாளி, சிறந்த கார்பெண்டர், எல்லாவற்றையும் உருவாக்கி தனக்கென்று நிதி நிலைமைகளை சேர்க்கின்ற ஒரு மனிதனாக, குடும்பத்தின் ஒரு மகனாக இயேசுவை காண்கிறோம். ஆனால் 30 வயது வந்த பொழுது திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம். எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார், குடும்பத்திலே இருந்து தூரம் போகிறார், தனக்காக இன்னும் ஒரு குடும்பத்தை தேடுகின்றார். ஊர் பேர் தெரியாதவர்களை தன்னுடைய பெரிய குடும்பத்திலே அங்கத்தவர்களாக சேர்த்து கொள்ளுகிறார். இப்பொழுது அவருக்கு வேலை இல்லை, இப்பொழுது இதனாலே அவருக்கு வருமானம் இல்லை, இதனாலே அவருக்கு தங்குவதற்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை. அவர் ஒரு பிரசங்கியாக மாறுகிறார். ஒரு இடத்திலே இருந்து பிரசங்கம் செய்கின்ற பிரசங்கி அல்ல, தெருப்பிரசங்கியாக, நாடோடி பிரசங்கியாக ஊரெங்கும் அலைந்து திரிகின்றார் இயேசு. இந்த நிலையிலே தான் இயேசுனுடைய தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் 40 மைல்கள் கடந்து இயேசுவை பார்க்க வந்த நிகழ்வு தான் இங்கே மாற்கு நமக்கு தருகின்ற நிகழ்வு. 40 மைல்கள் கடந்து அங்கே வந்து இயேசுவை பார்க்கிறார்கள். சாப்பிடுவதற்கு கூட, உண்பதற்கு கூட நேரமில்லாமல் அவரை சுற்றி மக்கள் கூட்டம். இதை தாயானவள் பார்க்கிறாள், மனம் வருந்துகிறாள். சகோதரர் பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லுகிறார்கள், இவர் மதி மயங்கி இருக்கிறார். ஆங்கிலத்திலே சொன்னால் அவர் கிரேசியாக இருக்கிறார், சென்சஸ் இல்லாமல் இருக்கிறார். இவரை எப்படியும் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும், கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயேசுவினுடைய அந்த இடத்திலே அவருக்கு சொல்லாமல் அந்த 40 மைல்கள் தாண்டி தாயும்
சகோதரர்களும் வந்ததாக மாற்கு நற்செய்தி ஆளர் எங்களுக்கு சொல்லுகிறார். அவரை பிடித்து செல்ல வேண்டும், தங்களுடைய கண்ட்ரோல், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கே வைக்க வேண்டும். உழைப்பில்லை, வருமானமில்லை, வீடு இல்லை, நிம்மதியாக சாப்பிட நேரமில்லை, ஏன் இப்படி அலைந்து திரிகிறார் என்ற தாயினுடைய ஏக்கம். இதிலே நாம் என்னத்தை அவதானிக்க வேண்டும்? அவருடைய சொந்த குடும்பத்தினர், சொந்த தாயும் சகோதரர்களும் அந்த புரிந்து கொள்ளுதலே ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம். சரியாக இயேசுவை புரிந்து கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறார்கள். மரியாள் அவர்களிலே பாசம் வைத்தது உண்மை, மரியாள் அவர்களிலே கரிசனை வைத்ததிலே தப்பில்லை. ஆனாலும் இயேசு தன்னுடைய 12வது வயதிலே இருந்து அவருடைய வாழ்க்கை முறையிலே, அவருடைய நடத்தையிலே, அவருடைய செய்கையிலே தான் யார், தான் எதற்காக இந்த உலகத்திலே வந்தேன் என்று ஆங்காங்கே சொல்லுகின்ற போதெல்லாம் அதை அவர்கள் கரிசனை எடுக்கவில்லை. மகனுடைய அந்த நோக்கத்தை, அழைப்பை அவர்கள் பெரிதாக கருதவில்லை. மகன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மகன் எங்களோடு இருக்க வேண்டும், தன்னுடைய தொழிலை செய்ய வேண்டும், குடும்பத்திலே ஒருவனாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் சிந்தித்தார்கள். வித்தியாசமான சிந்தனை, தாயினுடைய கரிசனையை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சரியான இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. மகனுடைய தாற்பயங்களை, மகனுடைய அழைப்பை, மகனுடைய பணியை, மகனுடைய போக்கை, மகனுடைய பயணத்தை, மகனுடைய நோக்கை அறியாத தாயாகவும் சகோதரர்களாகவும் அவர்கள் இருந்ததாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த இயேசுனுடைய அந்த குடும்ப சூழலில் இருந்து இன்று நாம் எம்முடைய சூழலுக்கு வருவோம். நாம் இன்று எங்குமே போக முடியாமல் வீடுகளுக்குள்ளே நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த வீடுகளுக்குள்ளே முடங்கி இருப்பதை லாக்டவுன்ஸ், சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக, எங்குமே போக முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களாக, இதை ஒரு நெகட்டிவாக, இது எங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறது, எங்களுடைய வருமானம் இல்லாமல் போகிறது, எங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் போகிறது, எங்களுடைய எதிர்காலம் இல்லாமல் போகிறது என்ற பல ஏக்கங்கள் இன்றும் எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய ஃபேமிலியிலே இருப்பதை காண்கிறோம். போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாட்களிலே, சில நாட்களுக்கு முன்பு ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை குடும்பங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஐசோலேஷன், இந்த லாக்டவுன்ஸ் என்றால் ஒரு தப்பானது அல்ல. கடவுள் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். நீங்கள் எல்லோரும் இல்லத்திலே, குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். நீங்கள் முடக்கப்பட்டு விட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய வாய்ப்பு என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால், வைத்தியசாலையிலே சிகிச்சை செய்கிறவர்களாக இருந்தால், எப்பொழுது நாங்கள் வீட்டே வருவோம், எப்பொழுது வீட்டே போவோம் என்று தான் எங்களுடைய மனங்கள் இருக்கும். ஆனால் எங்களிலே பெரும்பாலானவர்கள், அதிகமானவர்கள் வீட்டிலே தான் இருக்கிறோம். ஆகவே வீட்டை, இல்லத்தை இல்லமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த இல்லத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ இந்த நாட்களிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் இல்லத்திலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு சரியான வருமானம் இல்லாமல் இருக்கலாம், எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஏக்கம் இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி அந்த இல்லத்திலே அன்பு உறவாடுகின்றது. உங்களுடைய இரத்த உரித்துகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, சகோதரங்களாக நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது என்று அந்த போப் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் சொல்லுகிறார், இந்த வீடுகளை, இல்லங்களை ஒரு வர்ஷிப் சென்டராக மாற்றுங்கள். கடவுளுக்காக சோத்திரங்களை பாடுங்கள், கடவுளுடைய திருமறையை வாசியுங்கள், பிரசங்கத்தை செய்யுங்கள், பைபிளை ஒழுங்காக வாசியுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். முதலாவதாக. இரண்டாவதாக அவர் சொல்லுகின்றார்,
உங்களுடைய இல்லங்களை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றுங்கள். ரெஸ்டாரண்ட் சமைக்கின்ற ஒரு இடமாக எல்லோரும் சேர்ந்து அதிலே சமைத்து சுவையான உணவுகளை உண்டு ஒருவரை ஒரு மகிழ்ப்பிக்கின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். இது ஒரு சண்டை பிடிக்கின்ற இடமல்ல, இது ஒரு சமாதானத்தினுடைய இடமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இல்லங்களை நீங்கள் ஒரு பள்ளிக்கூடங்களாக ஸ்கூலாக மாற்றுங்கள். அமர்ந்து படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள், பெயிண்ட் பண்ணி கொள்ளுங்கள், டிராயிங் செய்யுங்கள். இவையெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய உறவை எங்களுக்கு வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது. மேக் எ ஹவுஸ் எ பார்ட்டி. உங்களுடைய வீட்டை ஒரு பார்ட்டி நடக்கின்ற இடமாக மாற்றுங்கள். வெளியிலே போவதற்கல்ல, உள்ளே உங்களுடைய மியூசிக், உங்களுடைய பாடல்களை பாடி உங்களுடைய டேலண்ட்ஸுகளை நீங்கள் வெளியிலே கொண்டு வாருங்கள். உங்களுடைய வீட்டை ஒரு ஸ்டோராக மாற்றுங்கள். ஒரு ஸ்டோரை நாங்கள் மாற்றி ஒழுங்கு செய்ய வேண்டும். அதிலே எடுப்பவற்றை எடுத்து குறைப்பவற்றை குறைத்து நாங்கள் அதை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி அவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி அன்பினுடையாலே கட்டப்பட்ட ஒரு குடும்பம். இது எங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டோமானால் இனிமேல் இப்படி வாய்ப்பு கிடைக்குமோ என்று தெரியாது. அவை அன்பானவர்களே, நாங்கள் இல்லத்திலே முடங்கி விட்டோம் என்று எண்ணாமல் கடவுள் தந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக வாழ்த்து எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பெற்றோர்களை, எங்களுடைய சகோதரங்களோடு உறவையும் அன்பையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், எடுத்துக்கொள்ளவும், கொடுத்து கொள்ளவும் நாங்கள் இந்த நாட்களிலே சிறப்பாக எங்களுடைய வீட்டை நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக. ஜப்பான் தேசத்து குழந்தைகளை பற்றி ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு ஒன்றை பார்த்தேன். ஜப்பான் தேசத்திலே சிறு வயதிலே பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அந்த கிளாஸ் ரூமை முழுவதும் அவர்களாகவே கூட்டி துடைப்பார்கள். அங்கே ஒரு சர்வன்ஸ், அதை கேர்டேக்கர்ஸ் ஒருவரும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் வருகின்ற பொழுது எல்லா கிளாஸ் ரூமையும் அரேஞ்ச் பண்ணி டீச்சர்ஸ் வருவதற்குரிய ஒழுங்குகளை செய்து தட்டுகளை துடைத்து தங்களுடைய மேசைகளை வடிவாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் டிப்டப்பாக வைப்பார்களாம். இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி செய்வதல்ல, தாங்களாகவே செய்கிறார்கள். வீதியிலே நடக்கின்ற பொழுது, அங்கே வீதியை கிராஸ் பண்ணுகின்ற பொழுது, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே நிற்பாட்டப்படுகின்ற பொழுது அவர்களை பார்த்து தேங்க்யூ சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கின்ற காவல்துறையினரை பார்த்து நன்றி என்று சொல்லுகிறார்கள். இது அவர்கள் பாடசாலையிலே மாத்திரமல்ல, போகின்ற இடத்திலே மாத்திரமல்ல, தங்களுடைய வீடுகளிலே கூட பெற்றோருக்கு உதவியாக எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுகின்ற, உதவி செய்கின்ற, எல்லா வேலைகளையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற அன்பான குழந்தைகளை ஜப்பான் தேசத்திலே உருவாக்கி வருவதனாலே அவர்கள் வளர்ந்த பிற்பாடும் அதை வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கிறார்கள். அவை கடவுள் மீண்டும் நல்லதொரு இல்லத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள் கல்முனை காரதீவிலே இருக்கின்றார்கள். இதுவரை காலமும் தாயானவர்கள் அந்த பிள்ளையை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. ஆனால் இப்பொழுது தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து வீட்டிலே ஒன்றாக வீட்டு தோட்டங்களை உருவாக்குகிறார்கள், நல்ல படங்களை வரைகிறார்கள், ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார்கள். அந்த அன்பின் நெருக்கத்தை எங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, எங்களுடைய ஃபேமிலி, எங்களுடைய குடும்ப வாழ்வு ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பு செலுத்த, ஒருவரொருவர் புரிந்து கொள்ள, ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்து கொள்ள கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் பாக்கியவான். மனைவி உன் வீட்டிலே கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பார். பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றி ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். குடும்பம் ஒரு உறவு. ஒரு பக்கத்திலே எங்களுக்கு வருமானங்கள் வெளியிலே போகவில்லை என்ற கவலைகள் இருந்தாலும் அதை விட்டு இருக்கின்ற குடும்பத்தை சந்தோஷமாகவும் அன்பாகவும் நாங்கள் வாழ இது கடவுள் எங்களுக்கு தருகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. மரியாள் தன்னுடைய மகனை சரியாக புரிந்து கொள்ளாதபடியினாலே அவளினாலே ஆரம்பத்திலே
இயேசுனுடைய ஊழியத்துக்கு பங்காளியாக இருக்க முடியவில்லை. அதே தவறை எங்களுடைய பெற்றோர்கள் நாங்களும் செய்யாமல், ஒரு அறிவாளி சொல்லுகிறார், உங்களுடைய பெற்றோர்களை கிங்காக குயினாக வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். கிங் குயினாக வைத்திருப்பது, ராஜா ராணியாக வைத்திருப்பதென்றால் அவர்கள் கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பதல்ல, அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவர்களை மரியாதை கொடுங்கள், அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவர்களோடு சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தவறு விடுகின்ற பொழுது அதை சொறை என்று சொல்லுங்கள். இதைத்தான் இன்றைய குடும்பத்திலே, கிறிஸ்தவ குடும்பத்திலே எங்களுடைய அன்பு, எங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல், எங்களுடைய மன்னிப்பை நாம் வழங்கிக் கொள்ள கடவுள் இந்த நாட்களிலே அன்பாக அழைக்கிறார். இது குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பார்க்கின்ற ஒரு உறவு. இதை இயேசுவானவருடைய குடும்பத்திலே பார்த்தோம். ரெண்டாவதாக 30ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை அங்கே இப்பொழுது இயேசுனுடைய தாயானவளும் சகோதரரும் வெளியிலே நிற்கிறார்கள், உள்ளே போக முடியவில்லை. அங்கே மக்கள் கூட்டம் இயேசுவை சுற்றி. அப்பொழுது யாரோ போய் சொல்லுகிறார்கள் இயேசுவிடத்திலே, உம்முடைய தாயானவளும் உம்முடைய சகோதரரும் வெளியிலே நிற்கின்றார்கள், அவர்களை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் என்று சொன்னார். இயேசுவானவர் சொன்ன பதில், எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர் யார்? அங்கே இருந்த மக்களை காட்டி, இவர்கள்தான் எனக்கு தாயாகவும் சகோதரர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு புதிய ஒரு திருமறை உண்மையை, புதிய ஒரு கடவுள் கோட்பாட்டை, புதிய கிறிஸ்து வந்த இலக்கை அவர் அங்கே சொல்லுகிறார். சிறிய குடும்பத்திலே நாங்கள் அன்பாக இருந்தால், எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே நாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அன்பாக, விசுவாசமாக, நம்பிக்கையாக வாழ்ந்தால், திருச்சபை என்கின்ற சமூகம் என்கின்ற பெரிய குடும்பத்திலே நாங்கள் எல்லோரும் ஒருவர் தாங்குகின்றவராக இருக்கிறோம். யார் யார் எல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தின் அங்கத்தவர்கள் என்று இயேசுவானவர் உரத்தி சொல்லுகிறார். இயேசுவானவர் சத்தியமிட்டு சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழ்கின்ற பொழுது, எங்களுக்கு அருகே இருப்பவன் எப்படி இருப்பார் என்று நாங்கள் கவனிக்க கடவுள்களுக்கு அழைப்பை தருகிறார். மதர் தெரேசா அம்மாவுடைய வாழ்விலே ஒரு சம்பவம். கல்கட்டா பட்டணத்திற்கு வந்து அவர் வேலை செய்கின்ற பொழுது அவரோடு இருந்த ஒரு சிஸ்டர் வந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார், சிஸ்டர், பக்கத்திலே ஒரு குடும்பம் இருக்கிறது, தகப்பன் இல்லை, தாயும் 4 பிள்ளைகளும் 2-3 நாட்களாக வீட்டிலே சாப்பிடவில்லை, பட்டினியோடு இருக்கிறார்கள், பார்க்க பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த சிஸ்டர் மதர் தெரேசாவிடத்திலே சொல்லுகிறார். மதர் தெரேசா உடனே சில பொருட்களை எல்லாம் சேர்த்து அதை ஒரு பெட்டியிலே போட்டு உடனடியாக அடுத்த தெருவிலே இருக்கிற அந்த தாயானவளை பார்க்க போனாள். மிகவும் ஏழ்மை நிலை, வெறும் ஒரு குடிசை, சின்ன குடிசை, 4 பிள்ளைகளும் தாயுடைய முகத்திலே கவலை, அவர்கள் பசியினால் கொடுமையினாலே இருப்பதை உணர்ந்து அந்த கொண்டு வந்த பொட்டலங்களை, கொண்டு வந்த சாப்பாட்டு பொருட்களை அந்த தாயானிடத்திலே கொடுத்து, மகளே, நீ இதை எடுத்து அதை சமைத்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷமாக இருப்பாயாக என்று சொல்லுகிறார். கருணை கூர்ந்த அந்த தாய் மதர் தெரேசாவுக்கு நன்றி சொல்லுகிறார். ஆனால் சொன்ன சில நிமிடத்திலே கொண்டு வந்த பொருட்களை 2ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை இன்னும் ஒரு பொட்டலத்திலே போட்டு எடுத்துக்கொண்டு போகிறாள். போய் கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு திரும்ப வருகிறாள். திரும்ப வந்த பொழுது மதர் தெரேசா கேட்கிறார், எங்கே போனாய், நீ கொண்டு போன பொருட்கள் எங்கே என்று கேட்கின்ற பொழுது அவள் சொல்லுகிறாள், பக்கத்திலே ஒரு குடும்பம், என்னை போன்ற கஷ்டமான குடும்பம், அவர்களும் என்னை போல சாப்பாடு இல்லாமல் 2-3 நாட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து விட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். மதர் தெரேசா அழுது விட்டார், கண்ணீர் வடித்து விட்டார். மதர் தெரேசா கிறிஸ்தவ ஊழியக்காரியாக இருந்தார். அவர் கொண்டு போய் கொடுத்த அந்த உணவு ஒரு இந்து குடும்பத்துக்கு, அந்த இந்து குடும்பம் அதை கொண்டு போய் கொடுத்தது ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு. கடவுள் ஒரு பெரிய குடும்பமாக எங்களை அன்போடு அழைக்கிறார். 12 சீஷர்களை அவர் தெரிவு செய்கிறார். 12 பேரும் ஒரே லக்கோடு, ஒரே தரிசனத்தோடு, ஒரே நோக்கத்தோடு இன்டர்வியூ பண்ணி எடுத்தவர்கள் அல்ல. வெவ்வேறு திசையிலேருந்து வந்தவர்கள், வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஒருவன் மீன் பிடிக்கிறவனாக இருந்தான், ஒருவன் வரி செலுத்துறவனாக வரி அறவிடுகிறவனாக இருந்தான், இன்னொருவன் வைத்தியனாக இருந்தான், இன்னொருவன் ஒரு தீவிரவாதத்தில் இருந்து வந்தவனாகவும் இருந்தானாம். அவர்கள் எல்லாரையும் அவர் ஏன் எடுக்கிறார்? எல்லாருக்கும் ஒரு புதிய உலகம், புதிய குடும்பம் உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் சரீரமாகவும் அவயவமாக இருக்கிறோம். ஒரு அவயவத்துக்கு ஒவ்வொரு அவயவம் உதவி செய்வோம்.
ஒரு அவயவம் காயப்பட்டால் மற்ற அவயவங்கள் சேர்ந்து அதற்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உண்மையை, பெரிய சத்தியத்தை, ஒரு பெரிய கிறிஸ்தவ போதனையை சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் எங்களை சுற்றி பார்ப்போம், எங்கள் அயலவர்களை பார்ப்போம். எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே சாப்பாடு இல்லாமல், உணவில்லாமல், உறங்க இடமில்லாமல், வீதிகளிலே வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கண்ணோக்கி பார்ப்போம், எங்களால் இயன்ற உதவிகளை செய்வோம். ஆகவே இந்த குடும்பம் என்கின்ற இந்த தலைப்பிலே முதலாவது த இன்னர் ஃபேமிலி, எங்களுடைய சொந்த குடும்பத்திலே அன்பையும் உறவையும் நட்பையும் கட்டி எழுப்பி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு கடவுளங்களை அழைக்கிறார். ரெண்டாவதாக உலகத்தில் உள்ள பெரிய குடும்பம், இந்த உலகமெல்லாம் ஒரு குடும்பமாக வேண்டும் என்ற இயேசுனுடைய போதனையிலே, இயேசுனுடைய சத்தியத்திலே, அந்த இறை அரசைக்கு பரலோக ராட்சியத்துக்கு எல்லோரையும் ஆயத்தப்படுத்துகின்ற அந்த பணியிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் செயற்பட கடவுள் இந்த நாட்களிலே எங்களை அன்போடு அழைக்கிறார். அவை நாம் அனைவரும் அந்த பணியிலே நாங்கள் சென்று வர கர்த்தர் தாமே எங்களுக்கு பெலனும் அருளும் தந்து எங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். கடைசி பாடலாக பாட்டு புத்தகத்திலே உள்ள 26வது பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வானமும் பூமியும் படைத்த பல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வரும் என் கண்களை ஏறெடுப்பேன். 26ஆம் பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஜெபிப்போமாக. எத்தீங்கும் என்னை அணுகாமல் என் ஆத்துமாவை காக்கும் என் தேவன், என் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். என் வலப்பக்கத்தில் நிழலவரே, என்னை வலுவாமல் காப்பவரும் அவரே. வானமும் பூமியும் படைத்த அந்த வல்ல தேவன், எண்ணுக்கடங்காத நன்மைகளை எங்கள் குடும்பத்திலே செய்து வருகின்ற இறைவன். மலைகள் பெயர்ந்து அகன்றினாலும் நிலை தடுமாறி போனாலும்
அவருடைய கிருபை எம்மை விட்டு அழிந்து போகாது. என் காலை அவள் தள்ளாட போட்டார். என்னை காக்கின்ற கடவுள் என்னோடு சேர்ந்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர் உறங்க மாட்டார். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். எங்கள் நாட்டை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். சிறப்பாக இந்த நாட்களிலே வயது முதிர்ந்து தனிமையிலே இருக்கின்றவர்கள், உதவியற்று பொருளாதார சுமையோடு இருக்கின்றவர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடியாமல் தவிக்கின்றவர்கள் எல்லாருக்கும் நல்ல சிந்தையுள்ள இதயங்களை காட்டும். நாங்கள் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் ஒருவருக்காக ஒருவர் வாழவும் எங்களை அன்பான ஒரு குடும்பமாக எங்களை இணைத்து நீர் தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தும்படி சிறப்பாக நாங்கள் செல்லுகின்ற இந்த நாட்களிலே எங்கள் பயணங்கள் எங்கள் யாத்திரைகள் யாவும் உமக்குள்ளே ஆழமாக நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல நீரே எமக்கு பிறன் தந்து அருள் தந்து வழி தந்து உம்முடைய இறையாசினாலே தூயாவினாலே எங்களை வழிநடத்தும்படி ஒரு பாதம் பணிந்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நாம் அனைவரோடும் சிறப்பாக ஒவ்வொரு குடும்பங்களோடும் திருச்சபை என்கின்ற குடும்பம், சமூகம் என்கிற குடும்பங்களோடு இன்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.